அத்தியாயம் 5. ஆரம்பத்தில் மாணவ மாணவிகள் யாரும் முத்துலட்சுமியை பெரிதாக எண்ணவில்லை. தோற்றத்தை கண்டு குறைவாகத்தான் மதிப்பிட்டார்கள். காரணம், வகுப்பு மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆங்கிலேயர்களும் ஆங்கிலோ இந்தியர்களும் தான். அதேபோல் பெண்களில் பலரும் ஆங்கிலோ இந்தியர்கள் அல்லது இந்திய கிறிஸ்தவர்கள். மிக அபூர்வமாக 1-2 தமிழ் பெண்களும் இருந்தார்கள். இப்படியான ஒரு கூட்டத்தின் இடையேதான் முத்துலட்சுமி தன் புத்தி கூர்மையால் எல்லா பாடங்களிலும் முதன்மையாக வந்தார். ஆங்கிலேய பேராசிரியர்கள் அனைவரின் முழு மதிப்பையும் பெற்றார். அதன் பின்னர்தான் மாணவர்கள் சற்றே நெருங்கி பழக தலைப்பட்டனர். முத்துலட்சுமியின் இயல்பான சுபாவம் காரணமாக நெருங்கிய தோழி அல்லது தோழன் என்று எவரும் அங்கு அமையவில்லை. ஒரு தினம் உடன் படிக்கும் சில கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் அறைக்கு அவரை அழைத்தனர். முத்துலட்சுமியும் சென்றார். சிறிது நேரம் பல விஷயங்கள் பேசிய பின்னர் மெல்ல அவர்களில் ஒருத்தி கேட்டாள், "நீ ஏன் இப்படி கட்டுப்பெட்டியாக வாழ்கிறாய்? கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துவிடு, உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும்." முத்துலட்சுமி திடுக்கிட்டு போனார். "என்னால் ஒரு நாளும் அப்படி செய்ய இயலாது. எனக்கு என் தாயும் தந்தையும் தெய்வங்கள் போல. என் குடும்பத்தை மிக நேசிப்பவள் நான். இப்போதைய என் வாழ்க்கையே எனக்கு போதுமானது" என்று பதிலுரைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். உண்மையில் அந்த காலகட்டத்தில் இது நிறைய நடந்தது. மேல்நாட்டு நாகரீக வாழ்க்கையை விரும்பிய பலரும் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்த மதத்தினரால் பலர் இப்படி இழுக்கப்படவும் செய்தார்கள். அதனாலேயே அந்நாளைய இந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்தவர்கள் இல்லங்களுக்கு அனுப்பவே அஞ்சினார்கள். அவர்களுடன் பழகுவதை தடை செய்யவும் செய்தார்கள். தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் முத்துலட்சுமி எல்லா பாடங்களிலும் முதன்மை பெற்று வந்தார். அடுத்த ஆண்டில் மிக கடினமான சர்ஜரி பாடத்தில் கூட 100க்கு 100 எடுத்தார். அதை ஆங்கிலேய பேராசிரியர் வகுப்பில் அறிவித்த போது மொத்த வகுப்பும் கைத்தட்டி பாராட்டியது. பல பரிசுகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வேட்டையாடினார் முத்துலட்சுமி. மருத்துவ படிப்பில் பல முதன்மைகளை பெற்று அனைவரும் வியக்கும் வண்ணம் 1912 மருத்துவ பட்டம் பெற்று தேறினார். ஒரு இந்திய பெண் மருத்துவத்தில் பட்டம் பெறுவது என்பது அதுதான் முதல் முறை. மருத்துவராக தேறியது மட்டுமின்றி அதை பல பரிசுகள் பதக்கங்களுடன் முதன்மையாக தேறியது அந்நாளில் மிக பிரமிப்புடன் பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளிலிருந்து முத்துலட்சுமிக்கு வாழ்த்து மடல்களும் வாழ்த்து தந்திகளும் குவியலாயின. முத்துலட்சுமியின் சொந்த ஊரான புதுக்கோட்டையிலிருந்தும் அவரை பாராட்டியும் ஊருக்கு வர சொல்லியும் தந்திகளும் கடிதங்களும் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. கூடவே பல மருத்துவமனைகள் போட்டி போட்டுக்கொண்டு முத்துலட்சுமிக்கு பதவி கொடுக்க முன் வந்தன. ஆனால் முத்துலட்சுமி தமிழ்நாட்டை விட்டு செல்ல விரும்பாதவராக சென்னை எழும்பூர் பெண்கள் ஆஸ்பத்திரியில் ஹவுஸ் சர்ஜனாக சேர்ந்தார். முதல் பெண் மருத்துவர் மட்டுமில்லை, அந்த மருத்துவமனையின் முதல் பெண் ஹவுஸ் சர்ஜனும் அவரே ஆயிற்று. எத்தனையோ போராட்டங்களை கடந்து நல்லபடியாக மருத்துவ படிப்பை முடித்து பட்டமும் பெற்றாயிற்று. இனி நிம்மதியாக மருத்துவ தொழிலை பார்க்கலாம் என்றால் அது சாத்தியமானதா? வாழ்நாள் முழுவதும் போராட்டத்திலேயே கழிய வேண்டும் என்பது முத்துலட்சுமியின் தலையில் விதிக்கப்பட்டிருக்கும் போது அது எப்படி அத்தனை எளிதாக நிம்மதியாக வேலை பார்த்துவிட முடியும்? எழும்பூரில் மருத்துவராக பணியாற்றத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே உடனடியாக தீர்வு கண்டாக வேண்டிய 2 பிரச்சனைகள் முத்துலட்சுமிக்கு முன் உதாகரமாக முளைத்து நின்றன. அது என்ன பிரச்சனை? காண்போம் 6ஆம் அத்தியாயத்தில்.